ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். தக்காளி சட்னி, கார சட்னி, மிக்ஸ்டு சட்னி, தக்காளி வெங்காய கடலைப்பருப்பு சட்னி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த சட்னி தான் மேக்ஸிமம் நான் இட்லிக்கு நான் வைப்பேன். என் பையன் பெரிய பையனும் சரி, சின்ன பையனும் சரி எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் 2, 3 வகை சட்னியெல்லாம் நாங்கள் வைக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு சட்னி தான் வைப்பேன். ஒன்று தேங்காய் சட்னி, இல்லாட்டி இந்த சட்னி, இல்லைனா வந்து சாம்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நான் செய்வேன். ஸோ இது வந்து என்னோடய பெரிய பையனோட ஃபேவரட் சட்னி. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இட்லி ஊற்றி இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாம். நான் ஊருக்கெலாம் போனால் வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா வீட்டில் வந்து வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், தேங்காவும் இருக்கும், வரமிளகாய் இது எல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கிறதுல என் வீட்டில் எப்போயுமே இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும்ல. அப்போ வந்து எப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், அப்புறம் பூண்டு, வெள்ளை பூண்டு வந்து ஒரு 4 பல் போடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதை ஆற விட்டு அரைச்சி தாளித்து கொட்டிட்டு சட்னி வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா யூடியூப் சேனலில் இந்த சட்னி போட்டிருப்பாங்க. இது வந்து நான் ஒரு மாதிரி செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என் குழந்தைங்க வந்து இந்த சட்னிக்கு வந்து 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பெரிய பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு இந்த சட்னி வேணும்னு. வந்தோடனே 6 மணிக்கெலாம் இதை நான் செஞ்சுட்ருக்கேன். 6 மணிக்கெலாம் செஞ்சு இட்லி ஊற்றி சட்னி வச்சு தம்பி வந்து சாப்பிட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் அவனை பண்ண வச்சுட்டு நைட்டு வந்து தூங்க வைக்கல. இன்னும் தூங்க வைக்கல, தூங்கவே மாட்டானுங்க. அதுதான் ஒரு பெரிய கஷ்டம். இவனுக்கு தூங்கினா தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். ஸோ நாளைக்கு வந்து டியூஸ்டே நாங்கள் வந்து விளக்கு பொருத்தாமல் இருக்கோம் ஒரு 30 டேஸாக. ஸோ வந்து நாளை கழிச்சிலேருந்து நான் வந்து விளக்கு பொருத்தலாம். ஸோ நாளைக்கு நான் வீடு வாசல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்படா விளக்கு பொருத்துவேன்னு இருக்குது. ஏன்னா நான் வந்து நல்லா சாமி கும்பிட போனா இந்த 30 டேஸ் நான் வந்து விளக்கு பொருத்தாமல் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்லாவே என்ன சொல்கிறது, நான் வந்து கம்ஃபர்ட்டாக இல்லவே இல்லை. எப்படா இது நாள் முடியும்னு சொல்லி இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நாளைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு பொருத்துகிற விலாகையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.